தேர்ஸ்டே நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு மாவை ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்னைக்கு குருமாக்கு பதிலா கொஞ்சமா சிக்கன் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அதனால சிக்கன் கிரேவி பண்ணலான்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு ஆனியன், டொமேட்டோ எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் சிக்கனையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஆயில் ஹீட் ஆனதும் ஆனியனும் ஒரு பட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இது கூட கொஞ்சமாக கறி மசாலா பொடி, அதுக்கப்புறம் குழம்பு மசாலா பொடி, அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிக்கனையும் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சால்ட்டும் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். கிரேவி ரெடி ஆகக்குள்ளேயும் சப்பாத்தியையும் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து சப்பாத்தி நீங்கள் வந்து உருட்டி கொடுங்க, நான் வந்து போட்டு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி ஓகே நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் எனக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் சப்பாத்தி தேய்க்கும் போது வரவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு இப்படி தாங்க சப்பாத்தி தேய்க்கணும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் டெமோ கிளாஸ்லாம் சொல்லிக் கொடுத்தேன். என்னதான் சொல்லிக் கொடுத்தாலும் நான் செஞ்ச சப்பாத்தி மாதிரி அந்த ஷேப்பே வரவே இல்லை. அவங்க செஞ்சதெல்லாம் வித்தியாசமான ஷேப்பில் தான் வந்திருந்தது. நீங்களே பாருங்க இது சப்பாத்தியா இல்லை நானா அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல ஷேப் எப்படி இருந்தா என்ன, எப்படினாலும் சாப்பிட தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போட்டு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கடைசி அன்வித்துக்காக ஒரு குட்டி சப்பாத்தி செஞ்சேன். சப்பாத்தி செஞ்சு முடிக்கையும் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. மோஸ்ட்லி இந்த சப்பாத்தி வந்து அன்வித்துக்கு சாப்பிட கொடுக்கறது இல்ல. அவனோட ரியாக்ஷன் பார்க்கறதுக்காக தான் இந்த சப்பாத்தி அவனுக்காக செஞ்சேன். அவனும் க்யூட்டாக ரைட் ஹேண்ட் வச்சு சாப்பிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் டின்னரும் முடிச்சிட்டோம்.